மழை காலத்துல ஏசி ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதோட ப்ரெஷர் இப்போ வர கேஸோட ப்ரெஷர்லாம் அதிகம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஐடியில ஒரு இடத்துல போய் ஒரு ப்ரெஷர் நின்றுடும். ஓகே. ஸோ இந்த ப்ரெஷர் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா காயில வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலியமா ஹோல்ஸ் விழும். ஹோல்ஸ் விழுந்துச்சுன்னா கேஸ் லீக்கேஜ் வரும். நம்ம நினைப்போம் ஸ்மெல்லு கூட வரலையே, ஏன் வந்து கேஸ் லீக்கேஜ் ஆச்சு? ஸ்மெல் எல்லாம் வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஊசி அளவுக்கு இருக்கும் அதை ஓட்ட போட்டுச்சுன்னா. ஸோ அது மூலியமா கேஸ் வெளியே போயிடும். கேஸ் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கூலிங்கே இருக்காது. அது எப்ப தெரியும்னா இவங்க சம்மர்ல இப்ப வெயில் அடிக்குதுப்பா, இப்ப ஏசி ஆன் பண்ணலாம்பான்னு ஆன் பண்றாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா கூலிங்கே இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, மழை காலத்துலயும் ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் நீங்க ஏசி ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ரன் பண்ணிட்டு வச்சிடணும். அப்போதான் ப்ரெஷர் வந்து சர்க்குலேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து அந்த கேஸ் லீக்கேஜை தவிர்க்கலாம். ரெண்டாவது ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குன்னா அன்சீசன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜனவரி பிப்ரவரியில உங்களுக்கு வருது, பிப்ரவரிக்கு மேல வருதுன்னா நீங்க வந்து டிசம்பர் மாசமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணி நீங்க யூஸ்வலா செக் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ரெடி பண்ணிட்டு நீங்க சம்மர்ல யூஸ் பண்ணும்போது கரெக்டா ஆன் பண்ணி